Today we are going to see an uninterrupted power supply. What is UPS and what are the components of UPS and what are the functionalities of UPS? 2, 3, 4, 5. Louder please. Cotton pickers. Cotton pickers. It's all about your wish to grab the points that are conveyed to me. Alright? The team who writes the team name on the board will get 100 points. The team who take the paper and go back to your place and sit comfortably, and when you shout bingo, you will get 1000 points. And the team should nominate one person. Okay? So when you're ready, the whole team has to shout bingo. Bingo! Thank you so much. Who's nominated? Bingo! If you read the content, then your team score will become 0. Who's going to be your first? Yes, please. Okay. UPS means it's a power supplying storage box. Giving the power supply without any interruption. It is abbreviated as uninterrupted power supply. Application for UPS is uninterrupted power supply. Thank you. கரண்ட் போனாலும் இன்டரப்டே இல்லாம கரண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை வச்சிருக்கோம். It's also current without any interrupted. Thank you. The same student should not be nominated again. And you have to say 2 lines about it. Why the UPS is used today. It is used in the hospitals. இப்போ ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது பேஷண்ட் வந்துட்டு அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பவர் சப்ளை இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஐடியில் வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. திடீர்னு வந்து கரண்ட் போச்சுன்னா அப்போ வந்து யூபிஎஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி செய்ய முடியும். Alright. It's used in data centers because it's used to browse. Here is a filter. Okay. என்ன பண்ணணும்னா ஏசி கரண்ட் வந்து டிசி கரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். சார்ஜரோட இன்னொரு வேலை என்னன்னா பேட்டரிக்கு பவர் சப்ளையை சீக்வன்ஸாக ஸ்ட்ரைட்டாக சார்ஜ் லோடு கண்டுபிடிக்கிற அதே நேரத்தில் ரெக்டிஃபயரில் இருந்து சார்ஜ் கலெக்ட் பண்ணி பேட்டரிக்கு வரும். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரி கெப்பாசிட்டி தனியாக இருக்கும், நம்ம வெளியே யூஸ் பண்ணுற பேட்டரி கெப்பாசிட்டி தனியாக இருக்கும். இன்வெர்ட்டரோட பர்பஸ் என்னன்னா பேட்டரியில் வந்து டிசியாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது நம்ம வீட்டுக்கு தேவையானது ஏசி. ஸோ இன்வெர்ட்டர் வந்து டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக அந்த ரெக்டிஃபயர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏசி கரண்ட்டை டிசி கரண்டா மாற்றும். அதுக்கப்புறம் வந்து ரெக்டிஃபயரோட நம்ம சார்ஜரும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஏன் சார்ஜர் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா இன்வெர்ட்டர்ல டிசி கரண்ட் ஏசி கரண்ட் சேஞ்ச் ஆகிறப்போ பவர் லாஸ் இருக்குமா? பவர் சப்ளைல வந்து பவர் சப்ளை வந்து கண்டினியூஸ் வந்து கிரிட்டிக்கல் லோட்ல வந்து அப்ளை ஆகலைன்னா என்ன ஆகும்? ஓகே, ஐ வில் கிவ் யூ டைம். வாட் வில் டு இஸ் வில் கோ எப்படி நம்ம அந்த கரண்ட்டை ஃபில்டர் பண்றோம், அதோட காம்போனன்ட் என்ன, எக்ஸப்ட் கெபாசிட்டர் தவிர வேற என்ன இருக்கு? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்வெர்ட்டர். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூபிஎஸ். ஏசியிலிருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறோம் அப்படிதான் என்ன சொன்னாங்க. ஏசியிலேருந்து ரெக்டிஃபயர் அப்படியே இன்கேஸ் பவர் அவுட்டேஜ் ஒர்க் ஆகலைன்னா பைபாஸ் ரூட் வழியாக வந்து
ஏசி கரண்ட் சப்ளை நார்மலாக பார்க்குற மாதிரி ஏசி கரண்ட்ல இருந்து தான் நம்ம ரெக்டிஃபையர் இன்வெர்ட்டர் இருக்கும். இன்கேஸ் right now what we have made is there are three cases. When main is on, main is off, UPS fails.